ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் திருஷ்யம் 3. ஜித்து ஜோசப்னுடைய டைரக்ஷன்ல மோகன்லாலுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் திருஷ்யம் 3. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சதீஷ் குரூப், படத்தினுடைய எடிட்டர் விநாயக், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனில் ஜோசப். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மோகன்லாலோட சேர்ந்து மீனா, ஹசிபா, அப்புறமா எஸ்தர், சித்திக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. தற்காப்புக்காக நடந்த ஒரு கொலையினால அவங்களுடைய லைஃப் எப்படியெல்லாம் ஆகுது, அதுலேருந்து இவங்க ஃபேமிலி யாரும் சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு ஜார்ஜ் குட்டின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய மோகன்லால் அப்படின்றது தான் படத்தினுடையது. அண்ட் இந்த படம் தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுத்துலேயும் வந்துட்டு அதை எப்படி மறைக்கிறது அப்படின்றது இருக்கும். தேர்ட் பார்ட்டில் அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசானதுனால கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த வரன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் போது அப்புறம் பார்த்தா அவங்க சம்வேர் ஏதோ ஒரு ரீசன்னால அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து இது யாரோ பின்னாடி இருந்து செய்கிற மாதிரி தெரியுது, இது வந்து இயல்பாக நடக்கிற மாதிரி தெரியல, சம்வேர் நம்மளை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இன்னமும் அப்படின்ற தெரிய வந்து, அண்ட் அது யாரு, அது வந்து என்ன, அப்படி எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, இன்னமும் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் என்னை மறுபடியும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ஏதோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க யார், அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கு இவர் அதுக்கு ரிவர்சலாக என்னெல்லாம் பண்ணணும், ஆக்ஷனா ரியாக்ஷனா அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடியது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சதா, மோகன்லால் அதாவது ஜார்ஜ் குட்டியை வந்துட்டு மறுபடியும் இந்த கேஸில் சிக்க வச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜித்து ஜோசப்னுடைய அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், அந்த த்ரில்லராக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் த்ரூ அவுட் த மூவி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மீனாவாக இருக்கட்டும், எஸ்தராக இருக்கட்டும், இல்லை ஹசிபா, அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் வந்திருக்கக்கூடிய புதிய புதிய கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்துக்கு வந்து இன்னும் ஆடட் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் மேலேயும் நம்மளுக்கு வந்து டவுட் வர வைக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மொத்த படத்தையும் அவரை சுற்றியே வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு படத்தினுடைய கதாநாயகன் மோகன்லால் அவர்கள். ஆஸ் யூஷுவல் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் அனில் ஜோசப் அந்த த்ரில்லுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இது இல்லாமல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு டோனை மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு படத்தோடு இருக்கக்கூடிய ஈடுபாடை அதிகப்படுத்தியிருக்கிறாரு சதீஷ் குரூப். இது இல்லாமல் படத்தினுடைய எடிட்டர் விநாயக் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அப்படி போகிறது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் ஓவராலாக ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது இந்த திருஷ்யம் 3. ஸோ இப்போ வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள்.